ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஷீட்ஸ் ஆஃப் ஃப்ளேவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல பொரியும் முட்டையும் சேர்த்து ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்மலா இட்லி, தோசை, பூரின்னு காலையில டிஃபன் சாப்பிட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு சூடா சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இன்ஸ்டன்டான ஒரு ரெசிபி இது. வாங்க எப்படி செய்யறது அப்படிங்கறத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான அளவு பொரி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் பொரி எடுத்திருக்கேன். நீங்க எவ்வளவு பொரி எடுக்கிறீங்களோ அதை ஃபுல்லாத்தையுமே ஒரு பெரிய பவுல்ல நிறைய தண்ணி ஊற்றி அது நல்லா முங்குற மாதிரி வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா அதுவே நல்லா ஊறி நல்லா சாஃப்டா வந்திருக்கும். அப்போதான் இந்த ரெசிபி நல்லா டேஸ்டா வரும். இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ஸோ இப்போ இந்த 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நல்லா சுருங்கிடுச்சு, நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல இதை நல்லா பிழிஞ்சிட்டு நல்லா ஒரு தனியா ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிருங்க. இந்த ரெசிபி நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் செஞ்சு கொடுக்கலாம். ஈஸியான ரெசிபி, ஒரு 10 நிமிஷத்துல பண்ணிடலாம். ஸோ இப்போ பொரி எல்லாத்தையுமே பிழிஞ்சிட்டு ஒரு தனியா ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன். கடுகும் உளுந்தும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா சாப் பண்ணி இப்ப இது கூட சேர்த்துக்கிறேன். சோ இப்ப வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். சோ இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. உடைச்சு ஊத்துனதுக்கு அப்புறமா நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலா நம்ம முட்டையெல்லாம் கிண்டி கொடுப்போம்ல, அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உதிரி உதிரியா இருக்க மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. இது நீங்க முன்னாடியே சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். இப்ப இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நானு. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம அந்த பொரி தனியாக எடுத்து வச்சிருக்கோம்ல, இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பொரியை இது கூட சேர்த்து நல்லா விடாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த முட்டை, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க நான் எல்லாத்தையும் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் மல்லித்தலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்லித்தலையும் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளோந்தாங்க, நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடா பொரியோட சேர்த்து இந்த முட்டையும் வச்சு சாப்பிடும் போது இந்த ரெசிபி சூப்பரா இருக்குங்க. ஆனா சூடா சாப்பிடணும், ஏன்னா முட்டை சேர்த்துருக்கறதுனால முட்டை ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இதை நீங்க இன்ஸ்டன்டா பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.